நான் என்னுடைய செய்தியில் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். ஒரு பணக்கார முதலாளி, அவருக்கு ஒரு குறை கூட கிடையாது. அவர்கிட்ட ஒரு கிறிஸ்தவ வேலைக்காரன் இருந்திருக்கிறான். இவன் டெய்லி லேட்டாக தான் வேலைக்கு வருவானா, நம்மளோட சேர்ந்தவனாக இருப்பான் போல. வந்து இன்னைக்கு ஏண்டா லேட்டு அப்படின்னு கேட்டால் சொல்லுவானா, ஐயா இன்னைக்கு என் பிள்ளைகளை ஸ்கூலில் விட போனேன், சைக்கிளுக்குள்ளே காலை விட்டுட்டான், ஏன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்படியா, சரி வா. அப்புறம் அடுத்த நாள், இன்னைக்கு ஏண்டா லேட்டு, என் மனைவிக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா வயிற்று வலி, ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கோவமே வந்துருச்சான். ஞாயிற்றுக்கிழமையா நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஏசப்பா என்னை விடுவிப்பாருன்னு டெய்லி எனக்கே சுவிசேஷம் சொல்கிறேன். உன் வாழ்க்கை என்னன்னா இவ்வளோ மோசமாக இருக்கேடா, நான்லாம் நல்லா தானடா இருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே அவனுக்கு பதில் சொல்ல, ஒரு நாள் 2 பேரும் காட்டுக்குள்ளே வேட்டையாட போனாங்களாம், இந்த முதலாளியும் இந்த வேலைக்காரனும். அப்போது நிறைய புறா கூட்டங்கள் உட்கார்ந்து இருக்குது. இப்போ அந்த முதலாளி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த கூட்டத்துக்குள்ளே சுடுறார். அப்படி சுட்ட உடனே அதில் 2 புறா மேலே அந்த குண்டு பட்டுருச்சு, கூட்டமாக இருந்ததுனால. அதில் ஒரு புறா செத்து போய் அங்கேயே விழுந்துருச்சு. ஆனால் ஒரு புறாவுக்கு ரெக்கையில் ஒரு அடிபட்டு அது இங்கேருந்து பறந்து அந்த மரத்தில் போய் உட்காந்துருச்சு. உடனே இந்த வேலைக்காரனை கூப்பிட்றாரு, டே இங்கே வா சாமுவேலே, இங்கே வா, அதை போய் விரட்டி பிடிப்போம் அப்படின்னு போகிறாங்க. அந்த புறா அந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு, அதெல்லாம் பறக்க முடியல ரொம்ப தூரம், அதனால பக்கத்துலேயே பறந்துட்டு இருக்குது. அந்த முதலாளி விடவே இல்லை, விரட்டி 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 போய் அந்த ஒத்த புறாவையும் எடுத்துடணும் ஓடி ஓடி இழைச்சி போயிட்டாங்க கடைசி வரைக்கும். அப்போ இந்த வேலைக்காரன் கேட்குறானா, முதலாளி ஐயா, நமக்கு தான் அங்கனக்குள்ள ஒரு புறா ஆல்ரெடி செத்து போய் விழுந்து கிடக்கு, இதை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இந்த புறா அங்கேக்கு தாவிக்கிட்டு இருக்கு, இதை மட்டும் ஏன் விரட்டிக்கிட்டு ஓடுறோம் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா, டேய் அறிவு கட்டவனே, அது செத்து போன புறா எங்கேயும் போகாது, அங்கே தான் கிடக்கும். நம்ம இன்னைக்கு பூரா எங்கே வேணாலும் போயிட்டு வந்தாலும் அது எங்கே தான் கிடக்கும். ஆனால் இந்த புறா அடிபட்டுருச்சுடா, ஆனால் பறக்கணும்னு நினைக்குது, ஆனால் அதுக்கு பலன் இல்லை. நம்ம விரட்டி விரட்டி தொல்லை கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, விரட்டி விரட்டி போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, இது எப்படி கீழே விழுந்துரும். ஐயா நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, முதலாளி நீங்கள் தான் இந்த செத்து போன புறா. பிசாசுடைய பார்வையில் நீங்கள் என்னைக்குனாலும் அவன் ஆளு தான், அவன் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். ஆனால் நான் கர்த்தருக்காக பறக்க நினைக்கிறேன். எனக்கு அடிபட்டிருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது. ஆனால் இந்த போராட்டத்தின் மத்தியிலும், இந்த நிந்தைகளின் மத்தியிலும், இந்த பாடுகளின் மத்தியிலையும் நான் எப்படியாவது எழுப்பணும், எப்படியாவது என்னை காத்துக்கொள்ளணும், எப்படியாவது கர்த்தருக்காக ஓடணும் நான் பிரயாசப்படுறேன்ல. அதனால தான் பிசாசு என்னைய மட்டும் விரட்டி விரட்டி வந்துட்டே இருக்கிறான். இப்போ புரியுதா உங்களுக்கு மட்டும் ஏன் போராட்டம்னு? ஆனால் அவனை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம்.